ஹான்சனும் கிரேட்டலும் அற்புதமான சிறுவர்கள் கதை. காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீட்ல ஹான்சலும் கிரேட்டலும் அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அப்பா ஒரு ஏழை மரவெட்டி. ஒரு நாள் வீட்டுல சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அம்மா, அதாவது சித்தி, அவங்க அப்பா கிட்ட, இப்படியே போனா என்ன பண்றது? இந்த பசங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச சாப்பாட்டையும் காலி பண்ணிடுதுங்க. நாளைக்கு நாம எல்லாரும் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலையில ஹான்சலையும் கிரேட்டலையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க. அவங்க திரும்பி வர வழியே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நாம நிம்மதியா இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என் பேச்ச கேட்கலன்னா நான் ரொம்ப மோசமானவளா மாறிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டினாங்க. அதை கேட்ட அப்பா, ஐயோ, நான் என் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அந்த கெட்ட எண்ணம் கொண்ட சித்தி அவரை மிரட்டி சம்மதிக்க வச்சிட்டாங்க. அடுத்த ரூம்ல தூங்கிட்டு இருந்த ஹான்சலும் கிரேட்டலும் இதை கேட்டுட்டாங்க. கிரேட்டல் பயத்துல, அண்ணா நாம செத்து போயிருவோமான்னு அழ ஆரம்பிச்சா. கிரேட்டல், அழாத, நான் இருக்கேன்ல, நான் உன்னை காப்பாத்துவேன், கண்டிப்பா ஒரு வழியை கண்டுபிடிப்பேன்னு ஹான்சல் தைரியம் சொன்னான். அன்னிக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதும் ஹான்சல் மட்டும் வெளியே போனான். பிரகாசமான நிலா வெளிச்சத்துல வாசல்ல இருந்த சின்ன சின்ன வெள்ளை நிற கூழாங்கற்கள் மின்னுச்சு. அதை எல்லாத்தையும் பொறுக்கி தன்னோட சட்டை பைய நிரப்பிக்கிட்டான். மறுநாள் காலையில சூரியன் உதிச்சதும் அவங்க சித்தி குழந்தைகளை எழுப்பி, ஏய், 2 பேரும் எழுந்துருங்க, நாம எல்லாரும் விறகு வெட்டக்காட்டுக்கு போறோம்னு சொன்னாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு துண்டு ரொட்டியை கொடுத்து, இதை ராத்திரி சாப்பாட்டுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க, இனிமே உங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அவங்க காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சப்போ ஹான்சல் யாருக்கும் தெரியாம தான் எடுத்துட்டு வந்த கூழாங்கற்களை ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் போதும் கீழே போட்டுக்கிட்டே வந்தான். அவங்க அப்பா, ஹான்சல், ஏன் இவ்ளோ மெதுவா வர்ற, பின்னால என்ன பார்த்துட்டு இருக்கன்னு கேட்டாரு. அதுக்கு ஹான்சல், இல்லப்பா, நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஒரு சின்ன வெள்ளை பூனை உட்கார்ந்து எனக்கு டாட்டா காட்டுது, அதை பார்த்துட்டே வந்தேன்னு சமாளிச்சான். சித்திக்கு கோபம் வந்து, அடமுட்டாளே, அது பூனை இல்ல, கூரை மேல படுற சூரிய வெளிச்சம், வேகமா நடன்னு கத்தினாங்க. காட்டோட நடுப்பகுதிக்கு வந்ததும் அவங்க அப்பா ஒரு பெரிய நெருப்பை மூட்டி, நீங்க 2 பேரும் இங்கேயே நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்து ஓய்வெடுங்க, நாங்க விறகு வெட்டிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு சித்தியோட கிளம்பிட்டாரு. குழந்தைங்க 2 பேரும் நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்து அவங்க வச்சிருந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அவங்க முழிச்சு பார்த்தப்போ ராத்திரி ஆகி சுத்தி இருட்டா இருந்துச்சு. கிரேட்டல் அழ ஆரம்பிச்சா. கிரேட்டல், கவலைப்படாத, நிலா வந்ததும் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிடலாம்னு ஹான்சல் சொன்னான். நிலா வெளிச்சம் வந்ததும் ஹான்சல் வழியில போட்டுட்டு வந்த கூழாங்கற்கள் எல்லாம் மின்னுச்சு. அதை பின்தொடர்ந்தே 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பா குழந்தைகளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா சித்திக்கு பயங்கர கோபம். அவங்க திரும்பி வந்ததில அவளுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு சித்தி மறுபடியும் அவங்க அப்பாவை மிரட்டி குழந்தைகளை இந்த முறை இன்னும் அடர்ந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு வர சம்மதிக்க வச்சாங்க. இந்த முறை ஹான்சலால கூழாங்கற்களை எடுக்க முடியல. சித்தி கொடுத்த ரொட்டியை சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு வழிநெடுக தூவிக்கிட்டே போனான். ஆனா அவங்க தூங்கி எழுந்திருச்சு பார்த்தப்போ அவங்க போட்ட ரொட்டி துண்டுகளை ஒண்ணு கூட காணோம். காட்டு பறவைகள் எல்லாத்தையும் கொத்தி தின்னுடுச்சு. இப்போ அவங்களுக்கு வீட்டுக்கு திரும்புறதுக்கு வழி தெரியல. 3 நாளா சாப்பாடு இல்லாம பசியோட காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து ஒரு அழகான வெள்ளை நிற பறவை பாடிட்டு இருந்துச்சு. அது பாடி முடிச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சதும் பசங்க 2 பேரும் அதை பின்தொடர்ந்து போனாங்க. அந்த பறவை ஒரு விசித்திரமான வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துச்சு. அந்த வீடு முழுக்க ரொட்டி, கேக், சாக்லேட், பிஸ்கட்னு இனிப்பு பண்டங்களால செய்யப்பட்டிருந்தது. ஜன்னல் எல்லாம் சர்க்கரையால செய்யப்பட்டிருந்தது. பசியில இருந்த ஹான்சலும் கிரேட்டலும் ஓடிப்போய் அந்த வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஹான்சல் ஒரு சாக்லேட் கூரைய சாப்பிட்டான். கிரேட்டல் ஒரு ஜன்னல் சர்க்கரைய கடிச்சா. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. கொருக்கு கொருக்குன்னு சத்தம் கேட்குதே, என் வீட்டை கடிக்கிறது யாரு அதுன்னு. அதுக்கு குழந்தைங்க, இல்லையே, அது காத்துதான் காத்துதான்னு பதில் சொன்னாங்க. திடீர்னு கதவு திறந்து ஒரு வயசான பாட்டி வெளியே வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குழந்தைங்க பயந்துட்டாங்க. ஆனா அந்த பாட்டி, பயப்படாதீங்க குழந்தைகளா, உள்ள வாங்க, நீங்க பசியோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்,
வாங்க, நான் உங்களுக்கு சுவையான சாப்பாடு தர்றேன்னு அன்பா கூப்பிட்டாங்க. குழந்தைகளும் பசியில் இருந்ததால அவங்க கூட உள்ள போனாங்க. அந்த பாட்டி அவங்களுக்கு சூடான பாலும் ஆப்பிள் கேக்கும் நிறைய இனிப்புகளும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க தூங்குறதுக்கு மென்மையான பஞ்சு மெத்தையையும் கொடுத்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த பாட்டி ஒரு சூனியக்காரி. அவ குழந்தைகளை ஏமாத்தி தன் வீட்டுக்கு வரவழைச்சு அவங்கள சமைச்சு சாப்பிடுறவ. குழந்தைங்க நல்லா தூங்குனதும் அந்த சூனியக்காரி ஹான்சலை தூக்கிட்டு போய் ஒரு இரும்பு கூட்டுக்குள்ள அடைச்சு பூட்டிட்டா. மறுநாள் காலையில அவ கிரேட்டலை எழுப்பி, ஏய் பொண்ணே, இனிமே நீ எங்க அடிமை. தினமும் உன் அண்ணனுக்கு நல்லா சமைச்சு போடு. அவன் நல்லா குண்டானதும் நான் அவனை சமைச்சு சாப்பிட போறேன்னு சொன்னா. கிரேட்டல் இதை கேட்டு அழுதுகிட்டே அந்த சூனியக்காரி சொன்ன எல்லா வேலையையும் செஞ்சா. ஒவ்வொரு நாளும் அந்த சூனியக்காரி கூண்டு கிட்ட வந்து, ஹான்சல், உன் விரலை நீட்டு, நீ குண்டாகி இருக்கியான்னு பார்க்கணும்னு கேப்பா. ஆனா அந்த சூனியக்காரிக்கு கண் சரியா தெரியாது. அதனால புத்திசாலியான ஹான்சல் தன்னோட விரலுக்கு பதிலா ஒரு சின்ன கோழி எலும்பு துண்டை நீட்டுவான். அதை தொட்டு பார்த்துட்டு, சே, இவன் இன்னும் ஒல்லியாவே இருக்கானேன்னு சொல்லிட்டு போயிடுவா. 1 மாசம் ஆயிருச்சு. சூனியக்காரிக்கு பொறுமை போயிடுச்சு. கிரேட்டல், இன்னைக்கு அடுப்புல தண்ணிய கொதிக்கவை. உன் அண்ணன் குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு அவனை சமைச்சு சாப்பிட போறேன்னு கத்தினா. அப்புறம் அவ கிரேட்டல் கிட்ட, முதல்ல அடுப்புல ரொட்டிய சுடணும், அடுப்பு நல்லா சூடா இருக்கான்னு உள்ள எட்டிப்பாருன்னு சொன்னா. அப்போதான் கிரேட்டலுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. எனக்கு எப்படி உள்ள போய் பார்க்கணும்னு தெரியலையே, நீங்க ஒரு தடவை செஞ்சு காட்டுறீங்களான்னு கேட்டா. முட்டாள் பெண்ணே, இது கூடவா தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த சூனியக்காரி அடுப்புக்குள்ள தலைய விட்டா. இதுதான் சான்ஸ்னு கிரேட்டல் பின்னால இருந்து அவளை ஒரே தள்ளா தள்ளி அடுப்பு கதவை மூடி சாத்திட்டா. சூனியக்காரி உள்ளேயே எரிஞ்சு போயிட்டா. கிரேட்டல் உடனே ஓடிப்போய் ஹான்சல கூண்டுல இருந்து வெளியே விட்டா. 2 பேரும் சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த சூனியக்காரியோட வீடு முழுக்க தங்கம், வைரம், முத்துன்னு நகைகளும் பணமும் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் அவங்க பையில நிரப்பிக்கிட்டாங்க. காட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி தேடி நடந்தப்போ அவங்க அப்பாவை பார்த்தாங்க. அவர் குழந்தைகளை காணாம தினமும் காட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இருந்தாரு. குழந்தைகளை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுதார். உங்க சித்தி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வாங்க வீட்டுக்கு போகலாம்னு கூப்பிட்டாரு. ஹான்சலும் கிரேட்டலும் அவங்க அப்பாவோட சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பினாங்க. அவங்க கொண்டு வந்த செல்வத்தை வச்சு அவங்க வாழ்க்கையில இருந்த வறுமை நீங்கி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை குட்டீஸ்.